نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தின் மூலமாக நம்மளுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தேவையான நல்வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கின்றான். அந்த நல்வழிகாட்டுதல்கள் எவ்வளவு பெரிய நவீன காலத்தில் நாம் இருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டிருந்தாலும் அதற்கு தோதுவாய் இஸ்லாம் அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் மொபைல் போன்களின் பயன்பாடு என்பது வெறுமனே நாம் உரையாடுவதற்கு மட்டும் என்றிருந்த காலம் போய் இன்று நமக்கு தேவையான நாம் செய்கின்ற தொழில்களிலிருந்து தொடங்கி நம்முடைய அன்றாட பயன்பாட்டில் மொபைல் போன் என்பது இன்றியமையாத ஒன்றாகி போனது. ஆண்டுதோறும் எடுக்கப்படுகின்ற மொபைல் விற்பனைகளின் விகிதாச்சார கணக்கின்படி சுமார் 2014 வருடம் 200 மில்லியன் போன்கள் விற்றிருக்கின்றது என்று சொன்னால், இப்பொழுதுள்ள காலகட்டத்தின்படி 2025 கணக்கின்படி 1200 மில்லியன் மொபைல் போன்கள் விற்கப்படுகின்றது. இந்த மொபைல் போன்களின் மூலமாக நாம் நம்முடைய வியாபாரத்தை கையாளுகின்றோம், கொடுக்கல் வாங்கலை நாம் தீர்மானிக்கின்றோம், அதே போன்று சமூக வலைத்தளங்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம். சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சி என்பது ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியாவிலும் அச்சு ஊடகத்திலும் விஷுவல் மீடியாவிலும் காட்சி ஊடகத்திலும், அதாவது தினசரி செய்தித்தாள்களிலும் நாம் செய்திகளை பார்க்கின்ற செய்தி சேனல்களிலும் அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் நாம் பகிர்ந்து வந்தோம். ஆனால் காலம் போக போக சமூக வலைதளங்களில் எது பேசுபொருளாக இருக்கின்றதோ அதுதான் தினசரி நாளிதழ்களிலும் காட்சி ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் ஒளிபரப்ப ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த சமூக வலைதளத்தினுடைய பயன்பாடுகள் என்பது ஏறத்தாழ 190% பேர் சமூக வலைதளங்களில் கணக்கு வைத்திருக்கின்றோம், தினசரி பதிவுகள் இடுகின்றோம்,
தினசரி அதை நாம் பார்க்கின்றோம், கையாளுகின்றோம். ஆனால் இந்த சமூக வலைதளங்களை எப்படி ஆரோக்கியமாக பராமரிப்பது, எப்படி கையாள்வது? இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகின்றது என்கின்ற சொல்கின்ற அதே வேளையில் அதை எப்படி வழிகாட்டுகின்றது என்பதையும் நாம் தெரிந்தாக வேண்டும். சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலானோர் அதை ஆரோக்கியமாக தகவல்களை பரிமாறுவதற்கு, ஏன் அரசு கூட அதிகாரப்பூர்வமான தகவல்களை பரிமாறுவதற்கு சமூக வலைதளங்களில் தான் முதலில் பதிவிடுகின்றது. அதிகாரப்பூர்வமான செய்திகள் சமூக வலைதளங்களின் மூலமாகவே மக்களை சென்றடைகின்றது. ஆனால் ஒரு சிலர் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதவர்கள் இருக்கின்றனர். இன்னும் சிலர் அதை பயன்படுத்தக்கூடாத முறையில் பயன்படுத்தி வருகின்றனர். இது விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றது என்பதை குறித்துத்தான் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஏறத்தாழ 12 வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டுகின்றது. அதில் 11வதும் 12வதும் மிக முக்கியமானது. 12 வழிகளில் நாம் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தினால் அதை இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இஸ்லாமிய சிந்தனைகள் உலகெங்கிலும் பரவுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாக நாம் அதை மாற்ற முடியும். முதலாவது செய்தி, சரியான இலக்குடன் அந்த சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உலகம் தோன்றிய நாள் முதல் இப்போது வரை உலகிலே தோன்றிய சமுதாயங்களிலேயே ஆகச் சிறந்த சமுதாயம் இந்த உம்மத்தை முஹம்மதியா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அப்படியானால் அந்த உம்மத் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மக்கள் மத்தியிலே அது பேசுபொருளாக மாறும். அந்த உம்மத் செய்கின்ற ஒவ்வொரு செயல் நடவடிக்கைகளும் மக்கள் கவனிக்க தூண்டுவார்கள். சிறந்த சமுதாயத்தினர் என்ன செய்கின்றனர், சிறந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது, சிறந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது. எனவே சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது எதை இலக்காக வைத்து நாம் பயன்படுத்துகின்றோம்? ஒன்று, அது தனி மனித வளர்ச்சியாக இருக்கலாம், நம்மளுடைய வியாபாரம் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக, இப்படி எதை இலக்காக வைத்து நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த சரியான இலக்கை நாம் புரிந்து கொண்டு சமூக வலைதளத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு முஸ்லிம் பெயர் வாங்கி ஒருத்தர் சமூக வலைதளத்தில் கணக்கு வைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய கணக்கு வழக்குகள் அவர் எப்படி பயன்படுத்துகின்றாரோ, எந்த இலக்கை நோக்கி பயன்படுத்துகின்றாரோ அதுதான் அவர் கற்றுக் கொடுத்து, அவர் மார்க்கம் கற்றுக் கொடுத்தது என்று பிறரால் புரிந்து கொள்ளப்படும். எனவே நாம் எதற்காக வேண்டி சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றோம் என்கின்ற மிகச்சரியான இலக்கை நாம் முதலில் நிர்ணயிக்க வேண்டும். இரண்டாவது வழிகாட்டுதல், அவைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் களைய வேண்டும். நாமும் தவறான செய்திகளை கொடுத்துவிடக் கூடாது, தவறான செய்திகளுக்கு ஆதரவாகவும் நாம் எப்பொழுதும் நின்றுவிடவும் கூடாது. எது தவறோ அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். எது அசம்பாவிதமாக இருக்கின்றதோ, எது தவறாக புரியப்படுகின்றதோ, இஸ்லாத்தை பற்றியோ அல்லது நாம் கற்கின்ற கல்வியை பற்றியோ அல்லது நம்மளுடைய வியாபாரத்தை பற்றியோ தவறான ஒரு செய்தி பதியப்படுமேயானால் அந்த தவற்றினுடைய வீரியத்தை நாம் பதிவிட்டாக வேண்டும். இது தவறான தகவல் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், ஏதாவது தவறை நீங்கள் கண்டீர்களானால் ஃபல்யுகையிர் பியதிஹி, உங்களுடைய கரத்தால், உங்களுடைய செயலால் அதை மாற்ற பாருங்கள். ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அவ்வாறு முடியவில்லை என்றால்
பேசி புரிய வையுங்கள். உங்களுடைய பேச்சின் மூலமாக அதை மாற்றுங்கள். தவறான தகவல்களை மாற்றுங்கள், திருத்தம் செய்யுங்கள். அப்படியும் முடியாவிட்டால் மனதாலாவது நீங்கள் நினையுங்கள், இது தவறான செய்தி, இவர் தவறாக பேசுகின்றார், நாம் தவறாக பேசுகின்றோம், நாம் தவறாக பதிவிடுகின்றோம் என்று மனதாலாவது நீங்கள் அதை நினையுங்கள். ஈமான். அப்படி மனசில் நினைப்பதாவது இதுதான் ஈமானுடைய கடைசி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். மூன்றாவது வழிமுறை, சமூக வலைதளங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று இஸ்லாமிய நோக்கில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு காட்டுகின்ற மூன்றாவது வழிமுறை, பாதிப்பை குறித்து நாம் எச்சரிக்கை வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஒரு இயற்கை பேரிடரோ அல்லது நமக்கு சமூகம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழப்போகின்றது எதிர்காலத்தில் என்று நமக்கு தெரிய வந்தால் அந்த பாதிப்பை குறித்து நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த பாதிப்பை குறித்து சமூக வலைதளங்களில் நாம் எழுத வேண்டும் அல்லது பேச வேண்டும். பிற்காலத்தில் இதை செய்தால் பிற்காலத்தில் இந்த பாதிப்பை இந்த சமூகம் சந்திக்க வேண்டியது வரும், இந்த இழப்பை சந்திக்க நேரிடும் என்று நாம் பாதிப்பை குறித்து எச்சரிக்கை பதிவு செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், ஒரு தவறு நடக்கின்றது, அந்த தவறை சுட்டி காட்டுபவர்கள் ஒரு பக்கம், அந்த தவறை செய்பவர்கள் ஒரு பக்கம். இந்த இருவருக்கும் உதாரணம் எப்படி என்றால், ஒரு கூட்டம் கப்பலிலே பயணிக்கின்றது. மேல் தளத்தில் சிலர் இருக்கின்றனர், கீழ்த்தளத்தில் சிலர் இருக்கின்றனர். கீழ்த்தளத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் அவர்கள் மேல் தளத்திற்கு சென்றுதான் தண்ணீர் எடுத்து அருந்த வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் யோசனை செய்து ஆலோசனை செய்கின்றனர், நாம் ஏன் ஒவ்வொரு தடவையும் மேல போகணும், நமக்கு கீழேயே தான் தண்ணி இருக்குது இல்ல, கீழேயே ஒரு ஓட்டையை போடுவோம், கப்பல்ல படகுல ஒரு ஓட்டையை போட்டு நாம் இருக்கிற தண்ணியை கீழே இருந்து எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கீழே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க இப்ப என்ன பண்ணணும், வேடிக்கை பார்த்தால் அவர்களும் சேர்ந்துதான் தண்ணீருக்குள் மூழ்கி போவார்கள். மேலே உள்ளவர்களுடைய பொறுப்பு என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள், மேலே உள்ளவர்களுடைய பொறுப்பு கீழே உள்ளவர்களிடத்திலே இது போன்ற முட்டாள்தனமான ஆலோசனையை செய்து நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் முட்டாள்தனமாக செய்திய முடிவெடுத்தால் எல்லோரும் சேர்ந்துதான் கடலிலே நாம் மூழ்கி போவோம், கப்பலே மூழ்கி போவோம் என்று மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களுடைய தவறான முடிவுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு விளக்குகின்றார்கள். எனவே ஒரு பாதிப்பை குறித்து இந்த சமூகம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சிந்தனையில் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அந்த பாதிப்பை குறித்து சமூக வலைதளங்களின் மூலமாக பேசியோ எழுதியோ இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய பார்வையை காட்டுகின்ற நான்காவது வழிமுறை, பொறுப்புணர்வுடன் சமூக வலைதளங்களை நாம் கையாள வேண்டும். கிடைத்த செய்திகளை எல்லாம் நாம் பரப்பக்கூடாது. அது வாட்ஸ்அப் வழியாகவோ, பேஸ்புக் வழியாகவோ, ட்விட்டர் வழியாகவோ, இன்ஸ்டாகிராம் வழியாகவோ, எதன் வழியாகவும் நமக்கு கிடைத்த செய்தியை நாம் உடனடியாக பகிரக்கூடாது. பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது போதும், அவன் கேட்டதை எல்லாம் பரப்ப ஆரம்பிப்பதே அவன் பொய்யானவன் தவறானவன் என்பதற்கு இதுவே போதும் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு. யாராவது ஒரு தவறான நபர் வந்து உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னால் ஃபதபையனு, அதை ஆய்வு செய்யுங்கள். உண்மைதானா, சரிதானா, நடந்திருக்கின்றதா அல்லது இட்டுக்கட்டப்பட்டிருக்கின்றதா அல்லது வதந்தியா என்பதாக ஃபதபையனு, நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அப்படி ஆய்வு செஞ்சதற்கு பிறகு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின்
ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒருவேளை நீங்கள் ஆய்வு செய்யாவிட்டால், ஆய்வு செய்யாமல் வந்த நபருடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த முடிவின் மூலமாக ஒரு சமூகமே பாதிக்கப்படும். வந்த செய்தியை கேட்டு எந்த விதமான ஆய்வும் செய்யாமல் நீங்கள் முடிவெடுத்தால் ஒரு சமூகமே உங்களுடைய முடிவின் மூலமாக பாதிப்புக்குள்ளாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பயம் சம்பந்தமாகவோ அல்லது நிம்மதி சம்பந்தமாகவோ பாதுகாப்பு சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால் அதாவது உடனடியாக அதை நீங்கள் பரப்பி விடாதீர்கள். வந்த தகவல் உண்மைதானா, மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கின்றதா, அல்லது உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கின்றதா, எந்த செய்தி வந்தாலும் அதை ஆய்வு செய்து உள்ளுங்கள். ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இல்லையா உலுல் அம்ரி மின்ஹும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே, அறிவாளிகளிடத்திலே அதை சென்று சொல்லுங்கள். அவர்கள் ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள். எனவே வந்த செய்தியை நீங்கள் அது பாதுகாப்பு குறித்து வந்த செய்தியாக இருந்தாலும் சரி, அச்சுறுத்தல் குறித்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, முதலில் ரசூலிடத்திலே சொல்லுங்கள், அறிஞர்கள் பெருமக்களிடத்திலே சொல்லுங்கள். அவர்கள் ஆய்வு செய்து முடிவு செய்து பின்னர் அறிக்கையை தயார் செய்து வெளியிடட்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் மிகவும் பொறுப்புணர்வோடு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஐந்தாவது நமக்கு காட்டுகின்ற வழிமுறை, மார்க்கத்திற்கு தலைகுனிவு ஏற்படுகின்ற விதத்தில் பேசியோ எழுதியோ விடக்கூடாது. நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்திற்கு எந்த விதமான தலைகுனிவையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. நாம் எழுதுகின்ற எழுத்து தீனுல் இஸ்லாத்திற்கு எந்த விதமான பங்கத்தையும் உருவாக்கி விடக்கூடாது. எந்த முஸ்லிம்களை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் அவதூறாகவோ தவறாகவோ நம்முடைய பேச்சுக்களோ எழுத்துக்களோ இருந்துவிடக் கூடாது. யாரை பற்றியும் தேவையில்லாததை பேசியோ எழுதியோ விட்டு கடைசியில் அது இஸ்லாத்திற்கு தலைமுனைவை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தம்முஹு வ மாலுஹு வ இர்துஹு. எல்லா முஸ்லிமுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. பிற முஸ்லிமை குறித்து அவருடைய மானம் குறித்த பொறுப்பு இருக்கின்றது, அவருடைய செல்வம் குறித்த பொறுப்பு இருக்கின்றது, அவருடைய உயிர் குறித்த பொறுப்பு இருக்கின்றது. எனவே மற்ற முஸ்லிமுக்கு உயிர் சார்ந்தோ, அவருடைய பொருள் சார்ந்தோ, அவருடைய மானம் சார்ந்தோ எந்த விதமான இழுக்கான செய்திகளையும் நாம் பேசியோ எழுதியோ விடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இப்படித்தான் சமூக வலைதளங்களை நாம் கையாள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஹதீஸின் வழியாகவும் குர்ஆன் வழியாகவும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அது காட்டுகின்ற ஆறாவது வழிமுறை, எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை நிச்சயம் பகிர்ந்தே ஆக வேண்டும். பயனில்லாதவைகளை பகிரக்கூடாது. அதே சமயத்திலே எது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை நாம் பகிர்ந்தே ஆக வேண்டும் சமூக வலைதளங்களின் மூலமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நுபுவத்தை உறுதி செய்வதற்காக வேண்டிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து ஹதீஜா அம்மையாருடைய உறவினிடத்திலே சென்று இது நபித்துவத்தின் அறிகுறிதானா, நுபுவத்திற்கான சான்றிதழ் தானா என்பதை உறுதி செய்ததற்கு பிறகு மக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள். வரலாறு நமக்கு தெரியும். சஃபா மலையிலே ஏறி நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தினுடைய ஒவ்வொரு கூட்டத்தாரை குறித்தும் பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். எல்லோரும் வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையான உறுதிப்பாட்டை எல்லாம் வாங்கியதற்கு பிறகு இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களா என்கின்ற உறுதிமொழி எல்லாம் வாங்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த நுபுவத்தினுடைய செய்தியை பகிர்ந்தார்கள். அல்லாஹ் என்றால் ஒருவன் தான் இருக்க முடியும், இறைவன் என்றால் ஒருவன் தான் இருக்க முடியும். நீங்கள் வணங்குகின்ற எந்த கடவுள்களும்
அவைகளே அவைகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாது என்றிருக்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படி அது உதவி செய்யும், உங்களை எப்படி காப்பாற்றும், உங்களுடைய துன்பத்திலிருந்து எப்படி உங்களை மீட்டெடுக்கும் என்பதாக எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த தகவல்களை, தனக்கு கிடைத்த நுபுவத்தை பகிர்ந்தார்கள். எனவே மக்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கின்றதோ அதை பகிர்வது வாஜிப் என்கின்ற ரீதியில் இதன் மூலமாக பார்க்கப்படுகின்றது. சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்துகின்ற முறைகளில் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகளில் 7வது, நாம் எழுதுவதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் சமூக வலைதளத்தின் மூலமாக எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதிலே மிகுந்த கவனம் தேவை. நாம் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்திற்கும் அது பதிவு செய்யப்படுகின்றது. யார் இடத்திலே? அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. நம்மளுடைய பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக நாம் மக்களுக்கு என்ன சொல்லுகின்றோம், எப்படி நாம் மக்களை வழிநடத்துகின்றோம் என்பது பதிவு செய்யப்படுகின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், மா யன்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பதிவு செய்யப்படுகின்றது. விசேஷ மலக்குகளின் மூலமாக பதிவு செய்யப்படுகின்றது. எந்த வார்த்தையும் பதிவு செய்யப்படாமல் விடுபடுவதில்லை. எனவே உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை, எழுத்தில் கவனம் தேவை என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 8வது வழிமுறை, ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். சில அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது பத்திரிகைகளில் பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்று அடிக்குறிப்போடு செய்தி வெளியிடுவார்கள். நாம் எழுதுகின்ற எழுத்தில் பிறருடைய ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். சொல்ல வருகின்ற செய்தியை மட்டும்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய அதிலே பிறருடைய மானம் ஒளிந்திருக்குமே ஆனால் அப்பொழுது ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மன் சதர அவ்ரத அஹீஹி சதரஹு அல்லாஹு அவ்ரதஹு யௌமல் கியாமா. யார் தன்னுடைய சகோதரருடைய குறையை இன்று மறைப்பாரோ அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அசம்பாவிதத்தை அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை மட்டும்தான் மக்களுக்கு விவரிக்க வேண்டுமே வெளிய சமூக வலைதளங்களின் மூலமாக அதை அப்பட்டமாக போட்டு உடைப்பதை போல் பிறருடைய பெயரையும் முகவரையும் விலாசத்தையும் போட்டு இவர்தான் இப்படி செய்தார், இவர்தான் இப்படி பாதிப்பு உண்டாயிருக்கின்றது என்ற எந்த விதமான நடவடிக்கைகளிலும் நம்முடைய பதிவுகள் இருந்துவிடக்கூடாது. 9வது வழிகாட்டுதல், எது நீதமோ அதை மட்டும்தான் நாம் பதிய வேண்டும். ஒரு பக்க சார்போடு நாம் எந்த தகவலையும் அணுகவோ, பதிவு செய்யவோ, பேசவோ, சமூக வலைதளங்களை உபயோகிக்கவோ கூடாது. எது நியாயமாக இருக்கின்றதோ, எது நீதமாக இருக்கின்றதோ அதை மட்டும்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளில் நாம் ஒரு பக்க சார்போடு நின்று கொண்டு நாம் பேசாமல் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த பிரச்சனைகளில் உள்ள நியாயத்தை மட்டும்தான் பேச வேண்டும். கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த். நீங்கள் நியாயமாக பேசுவதாக இருந்தால் நடுநிலையோடு எது தவறோ அதை சுட்டி காட்டுங்கள். எப்படி சீர்திருத்த முடியுமோ அந்த சீர்திருத்தத்திற்குண்டான வழியை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பக்க சார்போடு நடந்து கொள்ளாதீர்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 10வது செய்தி, இன்றைய சமூக வலைதளங்களின் மூலமாக மிகவும் ஆக்கிரமித்திருப்பது இதுதான். ஆபாசமானவற்றை நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் ஆபாசமும் அசிங்கமமாக இருக்கின்றதோ அதிலிருந்து முற்றிலும் நம்முடைய பெயர் எந்த விதத்திலும் அடிபட்டு விடக்கூடாது. அதை பகிரவோ, பார்க்கவோ, பேசவோ, எது சம்பந்தமாகவும் அதை சம்பந்தமாக நாம் உரையாடுகிறதே கூடாது. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. சிலர்கள் இருக்கின்றனர் ஈமான் கொண்டவர்களிலேயே அவர்களுக்கு தவறான செய்திகளை பரப்புவதுதான் பிடித்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களை யார் தவறான வதந்தியான செய்திகளை பரப்புவதுதான் அவர்களுக்கு பிரியம் என்று இருக்குமோ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் வேதனை உண்டு, மறு உலகத்திலும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஆபாசமான தகவல்களுக்கு நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பக்கங்கள் எப்பொழுதும் உடந்தையாக இருந்து விடவே கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். 11வது, இதுதான் மிகவும் முக்கியமானது.
சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது தேவைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய ஒன்று நாம் பதிவிட வேண்டும் அல்லது நல்ல செய்திகளை பார்ப்பதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிலேயே நாம் மூழ்கி போய் நம்மளுடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. 11வது வழிகாட்டுதல் இதுதான். நம்மளுடைய நேரத்தை சமூக வலைதளங்களின் மூலமாக வீணடித்து விடவே கூடாது. எனவே நேரம் என்பது மிகவும் மனித வாழ்க்கையில் மிகவும் பொக்கிஷமானது. அந்த நேரத்தை நாம் சமூக வலைதளங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. நம்மளுடைய நேரத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்க வேண்டுமோ அப்படி பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மொபைல் போனை பயன்படுத்துகின்ற பொழுது காலம் நேரம் தெரியாமல் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவர்கள் நமக்கு உபதேசிக்கக்கூடியது ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் மட்டும்தான் மொபைல் போனை பயன்படுத்த வேண்டும் சமூக வலைதளங்களை பார்ப்பதற்கு. அதிலும் அந்த 1.5 மணி நேரத்திலும் நல்ல செய்திகளை, நமக்கு தேவையான செய்திகளை, நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை, நம்முடைய கல்விக்கு நம்முடைய வியாபாரத்திற்கு தேவையான செய்திகளை மட்டும்தான் பார்க்க வேண்டும். மீறி 1.5 மணி நேரம் தாண்டி விட்டால் ஒரு நாளைக்கு அதோடு போனை தூக்கி தூர வைத்து விட வேண்டும் என்று மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே காலம் முழுக்க நேரம் முழுக்க சமூக வலைதளங்களிலேயே நாம் கவனத்தில் ஈடுபடுவது, அதிலேயே நேரத்தை செலவு செய்து கொள்வது இது ஆரோக்கியமானது. ஏன் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சவங்களுடைய பட்டியல் எல்லாம் அவங்க எவ்வளவு நேரம் அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெட்டாவுடைய CEO மார்க் ஜக்கர்பர்க் இருக்கா இல்லையா, 2004 இருந்து 2016 வரைக்கும் அவர் போட்ட மொத்த போஸ்டினுடைய எண்ணிக்கையே 14 தான். மொத்த போஸ்டினுடைய எண்ணிக்கை 14 தான். கூகுள கண்டுபிடிச்ச முன்னாள் CEO லாரி பேக்ங்கிறவர் இதுவரைக்கும் அவர் 17 போஸ்ட் தான் போட்டிருக்கார். இதுவரைக்கும் அவர் 17 போஸ்ட் தான் போட்டிருக்கார். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சவர் அதனுடைய CEO அவர் மொத்தமே இதுவரைக்கும் 40 இமேஜ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கார். அப்ப மீறி உள்ள நேரங்களில் அவரவர்களுக்கு தோதுவான பிரயோஜனமான நேரத்தை தான் கழித்திருக்கின்றார்களே உடைய சமூக வலைதளங்களை கண்டுபிடித்தவர்களே கூட இவ்வளவு தூரம் தங்களுடைய நேரத்தை அதிலே கழிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய நேரத்தை எவ்வளவு பொன்னானதாக கருத வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 12வது இஸ்லாம் காட்டுகின்ற 12வது வழிமுறை, தனிமையில் இருக்கின்ற பொழுது, நாம் மொபைல் போனோடு தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்று ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவு செய்வதற்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அவருடைய மொபைல் போன் வாங்கி பார்த்தாலே போதும் என்கின்ற அளவிற்கு மொபைலுடைய பயன்பாடுகள் ஆக்கிரமித்திருக்கின்றது நம்மை. எனவே தனிமையில் இருக்கின்ற பொழுது நாம் முழுக்க அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஸிஹ்ஹத வல் ஃபராக நிஅமதானி மின் நிஅமில்லாஹ். ஆரோக்கியமும் ஓய்வும் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளில், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மஹ்பூரும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஆனா மக்கள்ல பெரும்பாலானவர் பேர் இவை இரண்டையுமே, ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் பற்றியவர்கள் தெளிவில்லாது இருக்கின்றனர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சஹாபாக்களிடத்திலே திஹாமா என்கின்ற மலையளவு நன்மைகளை தூக்கி கொண்டு ஒரு கூட்டத்தார் வருவார்கள். திஹாமா என்கின்ற மலையளவு நன்மைகளை தூக்கி கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை எல்லாம் வாங்கி காற்றில் வீசப்பட்ட புழுதிகளை போன்று ஆக்கி விடுவார் என்பதாக சொன்ன பொழுது, யார் அவர்கள் என்பதாக சஹாபாக்கள் கேட்க, அவர்கள் எல்லோருடனும் கூட்டாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, ரசூலுடைய சிந்தனையோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தனிமையில் சென்று விட்டால் ஏதாவது தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று யோசிப்பார்கள். இப்பேற்பட்டவர்களுடைய நன்மைகள் தான் இப்படி காற்றில் தூசியாக வீசி எறியப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாம் நம்முடைய இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய மொபைல் போன் பயன்பாடுகளிலும் சரி, சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற போதும் சரி, இது போன்ற வழிகாட்டுதல்களை நாம் கவனித்து நாம் நடக்க ஆரம்பித்தால் நம்முடைய உடலும் சரி, நம்முடைய மனதும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய நல்ல நசீபிற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.